அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். டேட்டு 8/3/2024 மந்த்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு, இந்த 2 சார்ட்லேருந்து தான் உங்களுக்கு நான் கெஸ்ஸிங் நம்பர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நேற்று என்ன ரிசல்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ரிசல்ட் கொடுத்துருந்தோம்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். வாங்க போவோம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு 649925 649 925 இந்த நம்பர் தான் ரிசல்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நாம் என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசியில் இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தோம். 3 டிஜிட்டலில் இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பி போர்டில் 2 வந்திருந்தது, சி போர்டில் 5 வந்திருந்தது. 9 நம்ம ஆப்ஷனுக்குள்ளே எடுக்கலை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் உங்களோட தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லியிருந்தோம். ரெகுலராகவே நம்ம ஏபிசி போர்டுக்குள்ளே ஏதாவது 2 நம்பரோ இல்லை 3 நம்பரையோ பாஸ் பண்ண வைக்கிறோம். ரெகுலராக நம்மள்த பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு நல்ல வின்னிங் பண்ணுறதுக்கான, ஏன்னா நம்ம டெய்லியும் ஒரு கெஸ்ஸிங்குள்ளே ஏதாவது நம்பர் கொடுத்துறோம். டெய்லியும் பார்க்குறவங்க அதை வந்து ஈஸியாக கணித்து ஒரு வின்னிங்குள்ளே கொண்டு போக முடியும். அதுக்காக தான் சொல்கிறோம், நீங்களும் ஒரு தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை வச்சுக்கிங்கன்னு சொல்கிறோம். சரி வாங்க நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நம்ம எப்படி கெஸ் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி இந்த ரிசல்ட்டை எடுத்துருக்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நேற்று 925 எடுத்திருந்தாங்க. இந்த 25 எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 89 கொடுத்துருக்காங்க. 89 789 ரிசல்ட்டுக்குள்ளே 9 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 862 கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 62 வந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட்டு 2 நம்பரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 862 எடுத்துருக்குறாங்க. 515 இப்படி டைரெக்டாக ஒருவேளை 515 வராமல் இருந்தால் 765 நிச்சயமாக வந்திருக்கும். ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 765 இந்த மாதிரி ரிசல்ட்டை மாற்றி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் ரெகுலராக நம்ம இதுவை வாட்ச் பண்ண சொல்கிறது, சார்ட்டை வாட்ச் பண்ண சொல்கிறோம். ரெகுலராக சார்ட்டை வாட்ச் பண்ணுறவங்க இந்த மாதிரி மாறுதலான ரிசல்ட்டையும் சரியாக கணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி என்ன நம்பர் வரும் இன்னும் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, 789 வந்திருக்கு. 789 வர வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா நேற்று ஏ போர்டில் 2 கொடுத்துருந்தோம். இந்த முறையும் 2 வர வாய்ப்பு இருக்குமான்றது ஒரு ஆப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா, ஏன் 2 வரும்னு சொல்கிறேன்னா, 892 இருக்குது. 599 பார்த்தீங்கன்னா தெரியும், 599 இருக்குது. இங்கே 82 இருக்குது, 82 இருக்குது. 599 92 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7 இருக்குது. 7892 புரியுதுங்களா? 7892 599 599 8 சென்ட்ரல் ஆப்ஷன். இந்த 8ஆக கூட மாறலாம். அதுக்காக தான் சொல்கிறோம். 7892 இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், 599 599 7892 92 வர வாய்ப்பு. அதனால் நான் 2 எடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 1 வர வாய்ப்பு இருக்குமா? 1 வர வாய்ப்பு இருக்குமா ஏ போர்டில்? இதுக்கு அடுத்தபடியாக என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா, 91 எடுத்துட்டோம். 5 வர ஆப்ஷன் இருக்குமா? ஏன் 5 வர ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7
9 5 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்றதால நம்ம ஏ போர்டில் 5 ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்த போர்டு பி போர்டுக்குள்ளே போயிடும். 862 இருக்குது. 862 இருக்குது. 862 5 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி நம்ம 4 எடுக்க போகிறோம். 862 4 எடுக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கில் 5 வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு விளையாடலாம். 862 4 தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா என்னோட கெஸ்ஸிங் 4 வருமோன்றது தான், அதுக்காக தான் 4 எடுத்துருக்கோம். ஒரு வேளை இந்த 599 8 எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 599 8 எடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்றதுனால பி போர்டுக்குள்ளே நம்ம 8ஐயும் எடுக்கிறோம். புரியுதுங்களா? ஒருவேளை 599 8 எடுக்காம பார்த்தீங்கன்னா தெரியும், 599 8 எடுக்கலைன்னா ஒருவேளை 0வை ஒரு ஆப்ஷனாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லை மீண்டும் 1 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? 0வா 1ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வீடியோவில் மட்டும் நான் சொல்கிறேன். போகிறவங்க பயன்படுத்தி விளையாடுங்க. நான் 3 டிஜிட்டில் 0வை வச்சு எந்த நம்பர்லாம் அடிக்கணும்னு நான் போடுறேன். 0வையும் 1ஐயும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கங்க பி போர்டில். அதுக்கு அடுத்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன வரும்? 515 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 515 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 வருமா? 517 வருமா? ஏன்னா 517 இருக்குது, 57ம் இருக்குது. 517 இருக்குது, 57 இருக்குது. 7 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 657 வர வாய்ப்பு இருக்குதுனால நம்ம இந்த ஆப்ஷனில் நம்ம 7 எடுக்கிறோம். 7ம் ஒரு ஆப்ஷன் தான், 7ஐயும் எடுக்கிறோம். ஒருவேளை 7 வரலன்னா டைரெக்டாக 6 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 156 வர வாய்ப்பு இருக்குது. 156 வர வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம 6 எடுத்துக்குவோம். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணிக்கிற கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங்கில் சின்ன சின்ன மாறுதல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி எடுக்கிறோன்றதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு சில டைமில் போர்டு மாறி வேறு ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மாறுதலாக வர வாய்ப்பு இருக்குது. அது சரியான நம்பரை கோர்க்கறது ஈஸியான வேலை தான். ஏன்னா நம்ம இங்கேருந்து கெஸ் பண்ணி எடுக்கிறதுன்றது ரொம்ப டஃப்பான விஷயம். இந்த நம்பர்லேருந்து நீங்கள் எடுக்கிறணுன்றது ஒரு ஈஸியான விஷயம், அதாவது சிம்பிளான விஷயம். அதுக்காக தான் உங்களுக்கு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறது. இங்கேருந்து கஷ்டமாக எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த நம்பர்ஸ்லேருந்து ஈஸியாக இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணாலும் அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குன்றது தான். பார்த்து பயன்பெறுங்க. அதுக்குள்ளே நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்கில் எழுதிடுவோம். ஏ போர்டில் என்னென்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 215, பி போர்டில் 480, சி போர்டில் 76. இன்னைக்கு 3 டிஜிட்டில் என்ன தரப்போகிறோம்? 287, 186, 247, 507, 586, 510. 0வும் ஒரு ஆப்ஷனாக எடுத்துருக்கேன், 1ஐயும் ஒரு ஆப்ஷனாக எடுத்துருக்கேன். நேற்று ஆல் போர்டு கொடுக்க மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி ஆல் போர்டுக்குள்ளே நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஒரு ஆப்ஷனாக எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா 7 ஒரு ஆப்ஷனாக எடுக்கிறேன். 2 7 நான் ஆல் போர்டுக்குள்ளே தரேன். பாருங்கள், இதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை நாம் சந்திப்போம்.